சத்தியமாகவே எதிர்பார்க்கல இந்த மாதிரி இன்றைக்கி நடக்குமா அப்படின்ட்டு. ஆமாம், இந்த சாத்தான் குளத்தில் 2 பேர் அப்பா பையன் 2 பேர் அடித்து கொண்டாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷனில். நைட்டு பூரா வச்சு அடித்து, படத்தில் கூட இந்த மாதிரி காட்சி இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்சி. சரி, செத்துட்டு போகிறானுங்க. இப்போ என்ன, யார் கவலைப்படுவா சொல்லு? அவங்க ஃபேமிலி கவலைப்படும், அவ்வளோதானே. நாளைக்கு வேறு ஒருத்தனுக்கு இதே மாதிரி நடக்கும், அவங்க ஃபேமிலி கவலைப்படும், போய் தொலையுது. என்ன இப்போ நான் எதிர்பார்க்காதது என்ன, அதானே கேட்குறீங்க? ஐயோ, ஆச்சரியமாக இருக்குது. அந்த 2 பேர் செத்து அவங்கள புதைச்ச இடத்துல புல் முளைச்சி, அந்த புல் கருகி மறுபடியும் அதோடைய ஜென்ரேஷன் 6-7வது ஜென்ரேஷன் மேலே 6-7 ஒரு வருஷத்துக்கு புல் 100-150 டைமுக்கு மேலே வளர்ந்துடும். 5 வருஷம் ஆச்சு. நீதி வென்றுது, நியாயம் வென்றுது, வேற என்ன வென்றுது? எல்லாம் வென்றது. அது கொலை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது நான் கூட அஜ்ஜோ இவ்வளோ சீக்கிரம் சட்டுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே தான் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இது கொலை தான் என்று தீர்மானிக்கப்பட்டது. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் அந்த வார்த்தை. சரி, அவனுங்க யார்? இவனுங்கெல்லாம் இருந்து என்ன பண்ண போகிறானுங்க? அதாவது பொதுமக்கள், நீங்கள்லாம் இருந்து என்னடா பண்ண போகிறீங்க? அப்படி தான் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. எப்ஸ்டீனாவது பயந்து ஆளுங்களை கடத்திட்டு போய், பயந்துன்னு சொல்லக்கூடாது, அதாவது வெளி உலகத்துக்கு தெரியாமல் அப்படின்னு அவங்க ஒரு தனி தீவு வாங்கி அங்கே கூப்பிட்டு போனான். இங்கே அப்படி இல்லை. நம்ம வளர்ந்த நாடு இல்லையா, டேரெக்டாக பப்ளிக் தான். இதோ திருநெல்வேலி விளாத்திக்குளம் அந்த +2 பொண்ணு, ஏற்கனவே ஒரு கிளவி, எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் தான். யார் வேணால் வந்துங்க, எதுவும் பண்ண முடியாது, வெளில தான் இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு தானே இருக்காங்க. எவ்வளோ தைரியமாக இருக்காங்க. நட் ரோட்டில் இதோ ஒரு அவங்க குழந்தைங்க முன்னாடி இன்றைக்கி ஒருத்தனை அடித்து கொண்டிருக்கானுங்க. அவங்க பசங்க குழந்தைங்க, அந்த அப்பங்காரனை பேட்டாலே எதாலே அடித்து கொண்டிருக்கானுங்க. என்ன மாதிரியானடா அப்பா, ரொம்ப சேஃபான கண்ட்ரிடாப்பா இந்தியா. இங்கே இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அதாவது பூர்வகுடி இந்தியர்கள் அவனுங்களுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை. அப்புறம் வெளிநாட்டிலேருந்து என்னடா பண்ண போகிறீங்க? டேய், வந்துடாதீங்கடா, ஓடிடுங்கடா அப்படியே வெளிநாட்டிலேருந்து எவனா